காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 1 பவர் n. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பிங்கிறது அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 1 பவர் n-ங்கும்போது 12,000 இன்ட்டு 1 + r-க்கு பேர் என்ன கொடுக்குறோம், 5/100 1 பவர் 2. இது என்ன ஆகும், 12,000. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 + 5 105/100 இதுக்கு ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஆகும், 12,000 இன்ட்டு 105 இன்ட்டு 105. கீழே உள்ள 2 0 கேன்சல் பண்ணுங்கள், இது எதையும் கேன்சல் பண்ணலாம். இதில் ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 6 2s are 12, 5 2s are 10. இந்த 5 கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே என்ன வரும், 21 வரும். அப்போ ஆன்சர் என்னெல்லாம் கிடைக்கணும், 6 இன்ட்டு 21 இன்ட்டு 105. இது மூணு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். 6 இன்ட்டு 21 பண்ணால் 126 வரப்போகுது. 126 இன்ட்டு 105 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 13,230. இதான் ஆன்சர். இதை இப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்னாகும், 21 5s are 105. இது 20 5s வரும். அதே மாதிரி இது ஒரு 21, இங்கே 20. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிங்க. 2 2s are 4, 4க்கு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த 3 வரும், 30. அப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 30 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் என்ன, 1. 1 இன்ட்டு 30 பண்ணிங்கன்னா என்ன வரும், லாஸ்ட் வந்து 30 வரும். அப்போ 30 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுவும் மட்டும்தான். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ ஆன்சர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். உங்களுக்கு எப்போ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பாருங்கள். இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 4 + 4 8 8 + 3 11 வரும். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து இது 11. இதில் பண்ணிங்கன்னா 4 4 + 2 6 6 + 3 9. இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 வருது. இப்போ இதுதான் ஆன்சர்.